ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு டிப்ஸ் தான். நம்மளோட ஸ்கின் வந்து டல்லாக இருந்தது, நம்ம முகம் கண்ணாடியில் பார்க்கும்போது டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த பேக்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையாக க்ளோவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு நூல் வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நமக்கு டார்க் ஸ்கின் இருந்தது அப்படின்னா அதை லைட்டன் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் புதுசாக பெருசாலாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் தினமும் ஸ்கின்னுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுடரை யூஸ் பண்ணி தான் இந்த பேக் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பவுடர் என்ன அப்படின்னா கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா வந்து பேம்பர் பண்ணும். ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு மாவு அப்படின்னே சொல்லுவேன். வெறும் கடலை மாவு தேய்ச்சி குளித்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். ஸோ கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலை மாவு இல்லை சிஸ்டர், அதுக்கு பதிலாக வேறு எதாவது பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். பட் வேறு வாய்ப்பே இல்லைன்ற பட்சத்தில் அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர், ரைஸ் வாட்டர், நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெறும் குடிக்கிற தண்ணீர் இருக்கும் இல்லையா, அதை கூட பயன்படுத்திக்கலாம். பட் பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஸ்கின்னுக்கு டக்குன்னு ஒரு பொலிவை கொடுத்து நம்ம ஸ்கின்னை மெழுகேற்றி அழகாக காட்டுறதுக்கு இந்த பால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிசரின் வந்து சேர்க்குறேன். கிளிசரின் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு காட்டனில் கிளிசரினை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நைட் படுத்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின்னை பார்க்குறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்கும். அந்த கிளிசரின் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கிளிசரின் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. வெறும் 3 பொருட்களை வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவையும் கொடுக்க போகுது. ஸோ லைவாக உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது சம்மர் சீசன் இல்லையா, ஸோ கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வந்தாலும் ஸ்கின் வந்து டேன் ஆயிடுது. அதனால் என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேன் ஆகிருக்கு. அந்த டேனையும் ரிமூவ் பண்ணி எனக்கு ஒரு க்ளோவையும் கொடுக்க போகுது இந்த பேக்கு. கடலை மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னுக்கு. ஸோ கடலை மாவை நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 தடவை வெறும் ஃபேஸ் வாஷாக கூட எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ரொம்பலாம் காயலை, ஒரு 50% வந்து காஞ்சிருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம், இல்லைனா ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் கூட வாஷ் பண்ணலாம். பட் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக உருவாகிறதுக்காக செல்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு சேஞ்சஸ் பாருங்கள். என்னோடய ஸ்கின்னில் ஒரு பொலிவும் இருக்குது. அந்த டேனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. நல்ல ஸ்கின் பார்க்குறதுக்கு பொலிவாக சாஃப்டாக ஒரு மாதிரி ஸ்மூத்தி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பார்த்திங்களா, செம்மையாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்காதீங்க. எப்போ தேவையோ அப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபேஸ்க்கு மட்டும்தான் கிடையாது, ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக அப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்தது நீங்களும் இப்போ லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.